கருவாயா கருவாயா, என் கருவாச்சி வெளியே வாடி கருவாச்சி. என்ன தடியனே, எனக்கு ரொம்ப குஷியா இருக்கிற. என்ன விஷயம்? எது லாட்டரி கீட்டி அடிச்சிருக்கதா? ஏலே, அதுக்குள்ள நான் குசியா இல்ல. எனக்கு பூ வைக்க வர போறாங்களா கோதாவரி வீட்டுக்காரவங்க. அதுக்காக தாண்டா இவ்வளவு குசியா இருக்கிறேன். எவ்வளவு நாலு கனவு தெரியுமா? கோதாவரிக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. உடம்பெல்லாம் புல்லரிக்குதே. சீக்கிரம் வந்து எனக்கு பூவை வச்சு விடுங்க. எதே, உனக்கு பூ வைக்க வராங்களா? ஐயா தடியனே, லூச்ச மாதிரி பேசாத. நீ தான் கோதாவரிக்கு போய் பூ வைக்கணும். உனக்கா அவங்க வந்து பூ வச்சு விடுவாங்க? நீ பொம்பளையா? அவங்க உன்னைய வந்து பூ வைக்க சொல்லியிருப்பாங்க. நீ இப்படி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க போல. லூச்ச யாருக்கோ ஒரு தடவை வச்சா சரிடா. எப்படியோ என்னைய மாப்பிள்ளையே சொல்லி கோதாவரிங்க அப்பா என் கூப்பிட்டான் தெரியுமா? வர சொல்லி இருக்கிறாரு. பூ வச்சு விட்டோம்னா அதுக்கு கல்யாணத்துக்கு ஆரம்பம் இல்லையாம்ல. அது இப்பதான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் டமுக்கு டுமுக்கு டுமு டுமு தான். வாடா, 2 பேரும் போய் பூ வச்சுட்டு வந்துருவா. வாடா தடியனே, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெரியவங்கள தான் கூட்டிட்டு போனோம். உனக்கு தான் யாரும் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு கிளவி புதுசாக குடி வந்துருக்குது. அந்த கிளவி வேணா கூட்டிட்டு போவோமா? கூட்டு போய் அதுதான் உன்னோட சொந்த அத்தைன்னு சொல்லி கொடு. என்ன ஏமா முனியம்மா கொஞ்சம் வெளியே வரியாம்மா? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை யாரப்பா நீங்க? எதுக்கு என்னை கூப்பிட்டு இருக்கீங்க? நானே இப்பதான் புதுசா கூடி வந்திருக்கிறேன். நீங்க யாரும் உங்களை பார்த்தது கூட இல்லையே. ஆனா எப்படி அதுக்குள்ள என் பேர் தெரிஞ்சுச்சுன்னு தெரியல. இந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஈ காக்கா வந்தா கூட அது பேர் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம்மா, இந்த பயலுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. அதாவது இங்க நிக்கிறாரே ஒரு யங் பாய், இந்த ஆளுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு அந்த பொண்ணுக்கு பூச்சூட்டணும் பார்த்துக்க. எங்கள்கிட்ட யாரும் கிடையாது. நாங்க ஒரு அனாதை பயலுங்க. அதனால நீ தான் இந்த ஆளுக்கு அத்தைங்கிற முறையில வந்து பூ வைக்கணும் பார்த்துக்க. ஏலே, இந்த ஆளு பார்த்தா எனக்கு அன்னை மாதிரி இருக்குல்ல. இந்த ஆளுக்கு நான் அத்தை வேணுமாக்கும். நல்ல ஜோடி. சரி வாங்க. ஆமாம், அதுக்கு கமிஷன் கொடுத்துன்னு பார்த்துக்க. பணம் ஒரு 200-300 கொடுத்தா தான் வருவேன் பார்த்துக்க. சும்மா வந்துடுவ முடியுமா? அம்மா, நான் உனக்கு அன்னை மாதிரி இருக்கேனாக்கும். இதெல்லாம் புயல் காலத்தில் பொறி உட்காந்து அப்படி விட்டு அவன்கிட்ட போய் சொல்லி ஆளுகளை பாரு. உன் வயசு என் வயசு என்ன? 200-300 தானே சேர்த்து போட்டு தரேன். எனக்கு அத்தைன்னு மட்டும் நடிச்சா போதும். எப்பா ஒரு 2 முளை பூ கொடுமா. நல்ல மல்லிகைப்பூ கூட. என்ன விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 முளமா கொடு. நல்லா இதோ இருங்கம்மா தரேன். மல்லிகைப்பூ விலையெல்லாம் ஏறி தான் போச்சு. இருந்தாலும் நீங்கள் 2 முளம் கேட்குறீங்க. அப்புறம் கம்மியாக கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், கோச்சுக்க கூடாது. தடினே பாத்தி அந்த கிழவிக்கு கொழுப்ப. இந்த கிழவிக்கு எதுக்கு 2 முளை பூ வாங்கிட்டு இருக்குது? இதுக்கு லூச்சி கீச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வயசான காலத்துல பூ வச்சு இதெல்லாம் என்ன பண்ண போகுது? எப்படி உனக்கு பில்லை ஏற்றி விடுதுன்னு பாத்தியா? அடே கருவாயோ, பாத்தியாடா சரியான கேள்வியா இருக்குடா. 2 முளை பூவை வாங்கி தலையில வைக்க போகுது பாத்தியா? இந்தாங்கம்மா 100 ரூபாய் கொடுங்க. ஏலே 100 ரூபாய் கொடுற. பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிற்கிற. உன் கல்யாணம் தானே 100 ரூபாய் கொடு. ஏய், நீ வாங்கி வைக்கிறதுக்கு நான் காசு தரணுமா? உனக்கு 2 முழம் பூ தேவையா? அதெல்லாம் என்னால் தர முடியாது போ. நானே கோதாவரிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னமோ 2 முழம் பூ வாங்கி தாராளமாக மண்டைக்கு வச்சுக்கிட்டு இருக்க. இல்லை வாங்கினதே உன் வருங்கால பொண்டாட்டிக்காகத்தேன். நான் என்ன பூ வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு தெரிய போகிறேன்? இல்லை பூ வைக்க போகிறேன்னு பேருக்கு மட்டும் சொன்னால் போதுமா? பூவை வாங்கிட்டு போக வேணாமா? ஐயோ எப்பா, இது கூட தெரியாமல் பொண்ணு பார்க்க போகிறேன்னு கிளம்பிருச்சுக்கப்பா. ஏம்மா இந்தாம்மா பணம் புடி. ஆமா, இப்போ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கிற? ஸ்வீட்டு கடையில் முன்னாடி எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிற? ஏலே வெறுங்கையை வீசிக்கிட்டா போவாங்க? போகிற வீட்டுக்கு பூவு பழம் பால் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல. அப்போ தானே அவங்க நல்ல முறையாக பேசுவாங்க. நீ எதுவுமே வாங்காமல் கையை வீசிட்டு போனோம்னா காரி துப்பி போடுவாங்க. ஒழுங்காக காசு கொடு, நல்ல பழமாக வாங்கிட்டு போ. நீயே போய் உனக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பழத்தை வாங்கிட்டு வா போ. ஏ வெள்ளையா, ஒரு 10 எலுமிச்சம்பளம் இதுக்குள்ளே போட்டுரு. என்ன ஏடா, எலுமிச்சம்பளம் வாக்குறதுக்கு தான் அங்கிருந்து இங்கே வரீங்களா? போய் மல்லிகை கடையில் விற்க போய் வாங்கிட்டு போங்கடா ஆளுகளை பாரு. இல்லை பிசுனாரி பையில எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு கொடுக்க போறியா? ஐயப்பா, ஒரு நல்ல பழம் 4 பழத்தை வாங்கல. ஐயோ எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. சரி, ஆப்பிள் ஒரு 100 கிராம், ஆரஞ்சு 100 கிராம், கொய்யாக்கா 100 கிராம், இந்த 3 பழத்துலேயும் 100 கிராம் கொடுத்துரு. இல்லை எப்படி வெட்டி கொடுத்துருவா? ஒவ்வொரு பீஸ் மட்டும் வெட்டி கொடுத்துருவா. ஆளுகளை பாரு. 100 கிராம் 100 கிராமா? எப்பா எல்லாத்துலேயும் 1/2 கிலோ போட்டு கொடுத்துரு. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு கொடுப்பா. நீயே காஞ்ச பிசுனாரி தனம் பண்ணுவான் போல ஓவரா. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்த போறானா எனக்கும் தெரிய மாட்டேங்குது பார்த்துக்க. வாங்க தடி மாப்பிள்ள, வாங்க. ஆமா, இது கூட வந்திருக்கிறதே மாமா, அது வேற யாரும் இல்ல, என்னோட அத்தை தான் மாமா. கோதாவரிக்கு பூ வச்சு விடணும்ல, அதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க பாத்துக்க. ஏன் அத்தை, சொந்த அத்தை மாமா.
இவன் என் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டாள. இவன் என் சொந்தக்காரி தான். இவன் கோதாவரிக்கு அத்தை தானே வேணும். அப்ப நீயும் கோதாவரி அண்ணன் தங்கச்சி முறை தானே வேணும். எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க? எனக்கு அப்ப இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. இவளா அத்தை, இவளா ஒரு ஆள்னு இவளை முதல்ல தொலைச்சி விடு. எங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் பரம்பரையா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்றதே. இருந்தாலும் முறைய கேட்கறப்ப நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி முறையில வருது. இல்லை யார் தொத்திடுங்கிற? இந்த தடிப்பைய கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சே. இவன் வீடுன்னு சொல்லியிருந்தா நான் மிதிச்சிருக்க கூட மாட்டேன் பாத்துக்க. இவன் மூஞ்சி முகரையும் பாத்துக்க. இந்த தடிப்பைய எதுக்கு இவன் வீட்டுக்கு கூட்டு வந்தான்னு தெரியலையே. உன் வீடு தெரிஞ்சிருந்தா துளி கூட மிதிச்சிருக்க மாட்டேன்டா. அதான் இப்ப என் வீடும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்னத்துக்கு நின்னுகிட்டு இருக்கிற? கிளம்பி போக வேண்டியதானே? கிளம்பு, உனக்கு என்ன வேலை? இங்க வர இனிமேல் அது வேணும் இது வேணும் என் வீட்டுல வந்து கூப்பிட்டேன்னு வச்சுக்க. உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. ஆளுகளும் மூஞ்சிகளை பாரு. போய் இந்த கிளம்பிட்ட பேச்சு வாங்க வச்சுக்கிட்டே. இனி உனக்கு எனக்கு பகதான்டா. மாமா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு கிளவி. பூ வைக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான் இந்த அம்மாவை அத்தைங்கிற முறையில சொல்லி கூப்பிட்டு வந்தேன். சத்தியமா அந்த கிளவி யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. இவனை கூட கேளுங்க. அது இப்பதான் அந்த ஊருக்கே கிராமத்துக்கே குடி வந்திருக்குது. தயவு செஞ்சு என்ன நம்பு மாமா. அப்படியா மாப்பிள்ள? உங்களுக்கு யாரு இல்லைன்னு யாரு கவலைப்பட்டு இருக்கிறீங்க? எதுக்கு இவ்வளவு தண்டமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பேசாம நீங்களா கிளம்பி வர வேண்டியதானே? நமக்குள்ள பேசி முடிச்சுக்குவோம்ல. சரி வாங்க உள்ள போவோம். கோதாவரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. வா. ஐயா ஓவர் பில்டப்பாவில் இருக்குது. இவன் மாமேங்கிறியா இவன் மாப்பிள்ளைங்கிறியா? இவங்க 2 பேர்த்தையும் எப்படி பிரிச்சு விட போறேன்னே தெரியலையே. அம்மா கோதாவரி வர சொல்றீங்களா? கோது செல்ல கோது. மாமா உன்னை என்ன யாராலும் இனிமேல் பிரிக்க முடியாது பாத்துக்கோ. என்ன கோதாவரிய என்ன நின்று ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன விஷயம் சொல்றா என் பொண்ணு? அது ஒண்ணு இல்ல. இவங்கள 2 பேத்தையுமே இனிமேல் எந்த நாயாலையும் பிரிக்க முடியாதாமா. அதைத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க யார் இவங்களை பிரிக்க நினைக்கிற நாயோ அது அவங்களுக்கு பொருந்தும். கோதாவரியா என்னது இது பேச்சு? இதெல்லாம் என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். மாமா அவ அப்படி சொல்லல. உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னா. அதாவது உங்களையும் என்னையும் சொன்னா மாமா. டே கருவாயா, அந்த விஷயத்தை கேட்டுடா. எனக்கு கேட்க கொஞ்சம் கூச்சமா இருக்குது. தாலி எத்தனை பவுன்ல போடணும்னு கேளு. அத்தனை பவுன்ல நம்ம போட்டுருவோம். மாப்பிளைக்கு தாலி எத்தனை சவரன்ல போடணும்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு சீர் சமத்தெல்லாம் செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. அவருக்கு பெரிய அண்டா குண்டாலாம் வேணுமா, ஒரு பெரிய கார் வேணுமாப்பா. அப்புறம் உங்களோட சொத்துக்கித்தெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மாடு கீடு எல்லாரும் நம்ம தடியம் பேத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் பாத்துக்கங்க. இதெல்லாம் சொல்ல சொன்னாருப்பா. அப்புறம் சொல்லலைன்னா சங்கட்டம் இல்ல. இந்த சீர் வரிசையெல்லாம் மாப்பிள்ளைக்கு செஞ்சு கொடுங்க. என்ன ஐயோ இவ்வளவு சீர் சரத்தையா? இதுக்கு எங்கப்பா நான் போறது? ஏதோ கம்மிதான் கொஞ்சம் நெஞ்சம் கேப்பீங்கன்னு பார்த்தா இம்பிட்டு சீதனை கேட்டா நான் எங்கிட்டன்னு கொடுப்பேன். இது எனக்கு சரியா வரலையே. ஐயோ மாமா நான் அப்படிலாம் கேட்கல. உங்க பொண்ணுக்கு எத்தனை பொண்ணு தாலி பொண்ணு தான் கேட்டேன். வேற எதுவும் கேட்கல மாமா. எந்த சீரு வேணா எது வேணா. உங்க பொண்ணே எனக்கு பெரிய சீதனை மாதிரிதான். அதை மட்டும் எனக்கு அனுப்பி வச்சா போதும். இதோ பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணை ஒன்றும் அப்படி வெறுங்கையோட நான் சும்மா அனுப்பிட மாட்டேன். நாளை முன்னே வார்த்தை வந்துடக்கூடாதுல்ல. என் பொண்ணுக்கு என்னால் முடிஞ்ச சீதனத்தை செஞ்சுதான் அனுப்புவேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா, இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. தடி மாப்பிள்ள தான், வேற எதையும் எதிர்பார்க்கல. உங்க பெண்ணு தான் பெரிய சீதனமா, தூக்கி கொடுத்து விடுங்க, அவ்வளவுதான். சரி மாப்பிள்ள, நிச்சயதார்த்தம் எப்பன்னு தேதி குறிச்சிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடியே உங்க ஜாதகத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. 2 பேரும் ஜாதகமும் ஒத்துப்போதா இல்லையான்னு ஒருக்க பாத்துக்கிறேன். ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பொருத்தமும் இருக்கணும்ல. அதனால எல்லாத்தையும் பாக்குறதா சரியா வரும் பாத்துக்க. நீங்க நல்ல ஒரு ஜோசியரை பிடிச்சி பாருங்க, தான் சரியா இருக்கும். சரி கோதாவரி அக்காக்கு தடிய பூ வைக்க கூடாது, நானே பூவை வச்சு போடுறேன். என்ன ஐயோ பூ கீழே விழுந்துருச்சு. ஏன்னா கருவாப்பையிலே ஒழுங்கா பூவை பார்த்து வைக்க மாட்டேன். அட விடுங்கப்பா, பூனா வைக்கும் போது கை தவறுதெல்லாம் மனுஷனோட இயல்பு. இதெல்லாம் போய் ஒரு அபசகுணமா எடுத்துக்கிறதா? விடுங்க. கல்யாணம் ஆக போது கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க எல்லாரும். ஐஸ்கிரீம் வெறும் 10 ரூபாயில் ஐஸ்கிரீம். வாங்க மக்களே வாங்க, வெறும் 10 ரூபாயில் ஐஸ்கிரீம். சின்ன குழந்தைகளா ஓடி வாங்க. அட அண்ணா 10 ரூபாயில ஐஸா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஐஸ் வேணும். இந்த ஐஸை பார்த்தாலே நாக்கு ஊறுது. எப்படி 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கிண்ணத்துல ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க? நாங்க கப் ஐஸ் குட்டியா வாங்கினாலே 20 ரூபாய் சொல்றாங்க அண்ணா. அதெல்லாம் வெளிக்கடையில கண்ணா. நம்ம ஐஸ்கிரீம் எப்பவுமே கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுப்போம். 10 ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய கிண்ணத்துல தரேன் பாத்தியா? வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு 2 கப்பு வேணும். ஒரு கப்பு சாப்பிட்டுக்கிறேன் முதல்ல. அடச்சி, இது என்ன ஐஸ்கிரீம்? சோற பொரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இது பேரு ஐஸ்கிரீமா? இது என்னன்னா தண்ணில மாவு ஊத்தி நல்லா கிண்டி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்ச மாதிரில இருக்குது. உண்மையை சொல்லு, இது ஐஸ்கிரீமே இல்ல. ஐஸ்கிரீம் மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா?
இத சோறை பொரிச்சு மேல தூவி விட்டுருக்குற. அப்புறம் அரிசி மாவை கிண்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து கொண்டு வந்திருக்கிற ஜீனி போட்டு. இது உங்க ஊர்ல ஐஸ்கிரீமாடா? எருமை மாட்டு பயிலு, இத 10 ரூபாய்க்கு தந்தா என்ன, தரலைனா என்ன? அட பொடிப்பையில இருக்காங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா பயங்கர விவரமா இருக்கிறாங்களே. இல்லடா கண்ணா, இல்ல, இதெல்லாம் ஐஸ்கிரீம் தான். உங்க வாய்க்கு அப்படி இருக்கு பாத்துக்கங்க. வெளியூர்ல எல்லாம் பூரா கெமிக்கலா கலந்து கொடுப்பாங்க. அன்னை ஃப்ரெஷ்ஷா போட்டு தரனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய், உன்னோட மூஞ்சி மாதிரியே இருக்குது இந்த ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீமை நீயே வச்சு தின்றா. ஆளுகிளி மூஞ்சிகிளி பாரு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.